நீங்க பேச அவட்ட பேச யாரு நீங்க யாருப்பா யூனிஃபார்ம் போட்டுருக்காரு கனிமொழி பிஏவோட தம்பி நான் போலீஸ் பயமா பேசுங்க யார் தம்பி பேசுறா நீங்க அவ்வளவு பெரிய ஆள் தானே நாளை பேர் நான் சொல்லவே இல்லை அப்ப பேசுங்க ஏன் போலீஸ் ஏன் தப்பா பேசுறீங்க அதான் நான் கேக்குறேன் பேசுங்க. வணக்கம், என் பேர் கிரண். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூர் ஒரு சின்ன பர்சனல் ஒர்க்காக போயிருந்தோம். முடிச்சுட்டு கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகும்போது கோயம்புத்தூர் 100 feet ரோட்டில் போலீஸ் செக்கிங் இருந்தது. அப்போ இருந்துட்டு நான் கொஞ்சம் ட்ரங்க் மோடில் இருந்ததுனால போலீஸ்கிட்ட தப்பான வார்த்தைகள் பேசிட்டேன். அது சாரி. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி கனிமொழி எம்பி மேம் அவங்க நேமை யூஸ் பண்ணது தப்பு தான். அவங்க பிஏ யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கும் அவங்களுக்கும் எந்த வித ஒரு சம்மந்தமும் இல்லை. ஃப்ரெண்ட் கிட்ட தெரிஞ்ச ஒருத்தர் ஃபோன் பண்ணி கொடுத்து தான் இந்த மாதிரி பேச சொன்னேன். அதுக்கும் சாரி. பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதுக்கு சாரி. கனிமொழி எம்பி அவர்களுடைய உதவியாளர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க, ஏதோ போதையில பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு போலீசார் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்ட இளைஞர் இப்போ மன்னிப்பு கேட்டு வீடியோ ஒண்ணு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கனிமொழி எம்பி மேம் அவங்க நேமை யூஸ் பண்ணது தப்பு தான். அவங்க பிஏ யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கும் அவங்களுக்கு எந்த வித ஒரு சம்மந்தமும் இல்லை. கோவை 100 அடி சாலையில போலீசார் கிட்ட மது போதையில வந்த இளைஞர் ஒருத்தர் கடும் வாக்குவாதத்துல ஈடுபட்டது மட்டும் இல்லாம போலீசாருக்கு மிரட்டல் விடுத்ததா கூறப்படுது. கனிமொழி எம்பி அவர்களுடைய உதவியாளருடைய தம்பி அப்படின்னு சொல்லி போலீசார் கிட்ட இவரு வாக்குவாதத்துல ஈடுபட்டதா கூறப்படுது. இந்த நிலையில தான் இப்போ அந்த நபரே மன்னிப்பு கேட்டு பேசுற மாதிரியான ஒரு வீடியோவை காவல்துறை வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவர் பேர் கிரண் அப்படின்னும் பொள்ளாச்சியிலிருந்து கோவை வந்ததாகவும் அப்பதான் 100 அடி சாலையில போலீசார் வாகன தணிக்கையில ஈடுபடும் போது மது போதையில போலீசார் கிட்ட தவறா நடந்துகிட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அந்த நபர் பேசியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கனிமொழி எம்பி அவர்களுடைய உதவியாளர் தனக்கு யாருன்னே தெரியாது, தெரிஞ்ச ஒருத்தருக்கு போனை போட்டு அவர் மாதிரி பேச சொன்னோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருக்காரு. இந்த மாதிரி தப்பா நடந்துகிட்டதுக்கு மன்னிச்சிடுங்க, இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு அந்த நபர் மன்னிப்பு கேட்கக்கூடிய இந்த வீடியோ இப்போ வெளியாகி இருக்கு. நேத்து போலீசார் கிட்ட எம்பியுடைய உதவியாளரோட தம்பி அப்படின்னு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இதே நபர் தான் இப்போ மன்னிப்பு கேட்டு தப்பு செஞ்சுட்டதா, தன்னுடைய தப்ப உணர்ந்துட்டதா சொல்லி வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வணக்கம், என் பேர் கிரண். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூர் ஒரு சின்ன பர்சனல் ஒர்க்காக போயிருந்தோம். முடிச்சுட்டு கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகும்போது கோயம்புத்தூர் 100 feet ரோட்டில் போலீஸ் செக்கிங் இருந்தது. அப்போ இருந்துட்டு நான் கொஞ்சம் ட்ரங்க் மோடில் இருந்ததுனால போலீஸ்கிட்ட தப்பான வார்த்தைகள் பேசிட்டேன். அது சாரி. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி கனிமொழி எம்பி மேம் அவங்க நேமை யூஸ் பண்ணது தப்பு தான். அவங்க பிஏ யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கும் அவங்களுக்கும் எந்த வித ஒரு சம்மந்தமும் இல்லை. ஃப்ரெண்ட் கிட்ட தெரிஞ்ச ஒருத்தர் ஃபோன் பண்ணி கொடுத்து தான் இந்த மாதிரி பேச சொன்னேன். அதுக்கும் சாரி. பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதுக்கு சாரி.